அனைவருக்கும் வணக்கம். பழமை இனிமையானது என்ற தலைப்பில் நான் நிறைய காணொலியை உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன். அப்படி நீங்கள் பழமைகளை நினைத்து பார்க்கின்ற நல்ல நிகழ்ச்சிகளை நினைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுடைய நாளமில்லா சுரபிகள், அதாவது டக்ளஸ் கிளாண்டுன்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற அந்த நாளமில்லா சுரபினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. இது விஞ்ஞானத்தின் உண்மை. அந்த வகையில் சிறுவனாக இருந்தபோது இன்றைக்கு இருக்கிற மயிலாடுதுறை அன்றைய காலகட்டத்தில் மாயவரம், மயூரம், மாயாரம் இப்படிலாம் அழைக்கப்பட்ட அந்த ஊர் சிறப்பு என்னன்னு சொன்னால், ஒவ்வொரு வருஷமும் தீபாவளிலாம் முடிஞ்ச பிறகு ஒரு விழா வரும். அது குடமுழுக்கு விழா. அந்த குடமுழுக்கு விழா தான் அனைத்து நடைபெற்றது. அதில் நாங்கள் சாமி கும்பிட்றோமோ கும்பிடல அதெல்லாம் கேள்வி கிடையாது. அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கும் அதில் சில பொருட்காட்சி போல் சில பொருட்களாக நம்மளை பார்க்க முடியும். அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். இந்த டிஏஎஸ் ரத்தனம் பட்டணம் அப்படின்னு ஒரு பொம்மை இருக்குங்க. அந்த பொம்மை அப்படியே அந்த உரலும் உலக்கி வச்சுட்டு உட்காந்து அந்த பொடியை அரைக்கிறாப்புல ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மை இப்போ கூட நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அந்த பொம்மை அவ்வளோ சிறப்பாக பேசப்பட்ட அந்த காலம். இது எப்படி தயார் பண்ணாங்கன்னு, அது உண்மையிலே அந்த ஒரு மனுஷன் உட்காந்து அந்த இதை அரைக்கிறா போல் அந்த கண்ணை மூடி மூடி திறக்கும். அதை நாங்கள் வியந்து பார்த்துக்கிட்டே அந்த விழாவை ரசித்த காலம் நினைத்து பார்க்கின்ற பொழுது எனக்கு இன்னைக்கு மன சந்தோஷமாக இருக்கிறது. நேற்றுன்னா கடமுழுக்கு, இன்றைக்கு முடமுழுக்கு. முடவர்கள் அவருடைய பாவத்தை போக்குகின்ற வகையில் இன்றைக்கு மட்டும் அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நாள் இன்று முடமுழுக்கு. அது இன்னைக்கு நடைபெறும். இதெல்லாம் நினைத்து பார்க்கின்றேன். அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு திரும்பும்போது அந்த விழாலாம் முடிந்த பிறகு வீட்டுக்கு திரும்பும்போது இந்த ஜவுத்தாள்னு சொல்லுவாங்க. அதாவது சிவப்பு கண்ணாடி, பச்சை கண்ணாடியில் இந்த தாளில் ஒட்டப்பட்ட ஒரு ரப்பர் பேண்டை அதை எடுத்து காதில் மாட்டிக்கிட்ட கண்ணாடி, அந்த கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் காட்டுறது. அடுத்தது மகுடி, அப்புறம் இந்த ஐஸ் குச்சி ஐஸ் நல்ல நிறைய சாயத்தை போட்டு வச்சுருப்பான். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உதடெல்லாம் செவந்துட்டு வந்தால் தான் நாங்கள் ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் சாப்பிட்டு தான் மற்றவங்களாம் பார்க்கணுங்கிறாப்புல. இதெல்லாம் ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்கப்பட்ட காலத்தில் நினைத்து பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இந்த முழுக்க பற்றி நான் நிறைய சொன்னேன், நிறைய இருக்குது. ஆனால் காணொலி சின்னதுங்கிறதுனால நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பழமையான நல்ல சிறப்பான விழாக்களை செய்திகள்லாம் உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னாங்க. நீ நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய டக்ளஸ் கிளாண்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாளமில்லா சுரபிகள் நல்லா செயற்படும் என்பதை இந்த செய்தியாக நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம்.